பங்களாதேஷில் மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரம் வன்முறையாக மாறி அந்த நாட்டோட பிரதமரே நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க, தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு. அப்படி இருக்கையில் பங்களாதேஷில் இருக்க இந்துக்களோட நிலைமை என்ன அப்படின்னு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. இல்லை புரியல, மாணவர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? அந்த நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளோட குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலையில் 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு அந்த அரசு. அதை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதாவது நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் 30% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, அவங்க மகனுக்கும் கொடுத்தீங்க, இப்போ அவங்க பேரம்பேத்திக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அரசை கண்டித்து போராட்டம் பண்ணாங்க. இதில் பயனடைந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள். இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இஸ்லாமியர்கள். பயனடைஞ்சது இஸ்லாமியர்கள், பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள். இடையில இருக்க இந்துக்கள் என்னடா செஞ்சியா? பங்களாதேஷ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இந்தியாவிலையும் இஸ்லாமியர்கள் என்னைக்கு மெஜாரிட்டி ஆறாங்களோ அன்னைக்கு இந்துக்கள் ஆகிய நாம நாடு கடத்தப்படுவோம் அகதிகளாக.